வச்சுக்கிறாங்களா? அடே கோம்பக்காடு கோவிந்தா, நான் கூட உன்ன பெரிய ஆள் இல்லடா நெனச்சேன். நீ என்னடா இம்புட்டு சீப்பான ஆளா இருந்திருக்கிற. வழக்கமா இந்த ஊப்பிகள் தான் ரூ. 200 காச குடுத்து குவார்ட்டரு, கோழி பிரியாணி எல்லாம் வாங்கி குடுத்து, அவங்களுடைய கூட்டங்களுக்கு கூட்டத்த கூட்டுவாங்க. இப்ப இந்த தாவேகா தற்குறிகள் தாய்மார்களுக்கு ரூ. 300 பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இவனுங்க கூட்டத்த கூட்டுனானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி சமூக ஊடகங்கள்ல காட்டுத் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அவருடைய 2வது சூறாவளி சுற்றுப்பயணத்த நாகை மற்றும் திருவாரூர்ல மேற்கொண்டாரு. அங்க பிரச்சாரத்திலயும் ஈடுபட்டாரு. அங்க கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம பயங்கரமா கூடுச்சு. அந்த கூட்டம் எல்லாமே அப்படியே விஜய்க்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி மீடியா வந்து மிகப்பெரிய அளவுல ஹைப் பண்ணி காட்டுச்சு. ஆனா, விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த கூட்டம் கூடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. முதல்ல வந்து நாகையில பேசின விஜய், நாகையில கூடுன கூட்டத்துல ஒரு 50 விழுக்காடு அப்படியே திருவாரூருக்கு வந்துட்டானுங்க. வேன புடிச்சு, கார்ல ஏறி, அதுக்கப்புறம் வந்து டூ வீலர எடுத்துக்கிட்டு, அப்படியே வந்து நாகையில கூட்டுன கூட்டம் அப்படியே திருவாரூருக்கும் வந்துருச்சு. அப்ப உண்மையிலேயே திருவாரூர்ல கூட்டுன கூட்டம் கம்மி தான். ஆனா நாகையில இருந்தவங்களும் வந்ததுனால, அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக தெரிஞ்சது. அதான் 100க்கு 100 உண்மை. ஆனா, இந்த இடத்துல தாய்மார்களுக்கு இவனுங்க ரூ. 300 பணத்த குடுத்து கூட்டிட்டானுங்க. ஆள கூட்டிட்டு வந்துட்டானுங்க. கடைசியில ரூ. 300 பணத்த குடுக்காம ஏமாத்திட்டானுங்க. கோவமான தாய்மார்கள் வந்து, படித்தொற என்ன ரூ. 50 தர" அப்படின்னு இவனுங்கள சட்டைய புடிச்சு கேட்கிற மாதிரியான காணொளிகள் வந்து சமூக ஊடகங்கள்ல காட்டுத் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. "டேய் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொன்னீங்களடா. நீங்க எந்த விதத்துலடா மாற்று? அவங்க ரூ. 200 குடுத்து கூட்டம் கூட்டுறாங்கன்னா, நீங்க ரூ. 300 குடுத்து கூட்டம் கூட்டுறீங்க. அதாவது திராவிட உடன்பிறப்புகளாவது சொன்ன மாதிரி அந்த ரூ. 200 குடுத்துடுறாங்க கூட்டம் முடிஞ்சதும். ஆனா நீங்க ரூ. 300 குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி, அவங்க வந்து உங்கள காரி துப்புற அளவுக்கு சமூக ஊடகங்கள்ல காணொளிகள் பரவிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு நெறைய பேர் வந்து தாவேகா தற்குறிகள காரி துப்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாய்மார்கள் வந்து இந்த தாவேகா தற்குறிகள்ட்ட இந்த மாரி சண்ட போடுற மாதிரியான, அது வந்து ரொம்ப வேகமா பேசுற மாதிரியான காட்சி வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெளிய வந்ததுக்கு அப்புறம், இந்த தாவேகா நிர்வாகிகள் நின்னுட்டு இருக்கும்போது, அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய கோவத்த, ஆதங்கத்த கொட்டியிருப்பாங்க. அந்த காணொளிய எடுத்து, இப்ப சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிங்க ரூ. 300 குடுத்து தான் ரூ. 300 குடுக்குறேன்னு சொல்லி தான் கூட்டத்த கூட்டிட்டானுங்க, அப்படின்னு சொல்லி இந்த திராவிட ஐடி விங்கு ஒரு பக்கம் இந்த தாவேகா நிர்வாகிகள் மீது, தாவேகா தரப்பு மீது இது மாதிரியான அவதூறுகள பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு விஜய் அவர்கள் மீது மாற்று கருத்து இருக்குங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் மீது நமக்கு ஒரு துளி கூட உடன்பாடு கிடையாது. ஆனா, ஒரு பொய்யான விஷயத்த ஒரு தரப்பு மேல பரப்புற, ஒரு அவதூறு பரப்புற அந்த வலியும், வேதனையும் நமக்கு தெரியும். ஏன்னா, நாம் தமிழர் கட்சியையும், அண்ணன் சீமான் அவர்களையும் கடந்த 15 ஆண்டு காலமாக அவதூறு அப்படின்றத பரப்புறத மட்டுமே முழு வேலையாக எதிர்த்தரப்பு செஞ்சு வந்தது. அப்ப அவதூறு வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய காயங்களும், வலி, வேதனைகளும் நமக்கு தெரியும். இதுல நெறைய நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களே, இது மாரி ரூ. 300 குடுத்து கூட்டத்த கூட்டிட்டானுங்க. அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள வந்து விஜய் அவர்கள் மீதும், தாவேகா தரப்பு மீதும் வைக்கிறத பார்க்கும்போது, நமக்கு உண்மையிலேயே வந்து மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது மாதிரியான இழி அரசியல வந்து அந்த ரூ. 200 ஊப்பிகள் செய்வாங்க. நம்ம அத செய்யணுங்கிற அவசியம் இல்ல. இந்த வீடியோ ஃபேக்கு அப்படிங்கிறதுனால, இந்த தாவேகா தற்குறிகள்லாம் பேக்கு இல்லன்னு ஆயிடுமா? அவனுங்க என்ன ரொம்ப யோக்கியமா? அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த திராவிட உடன்பிறப்புகள் வந்து நம்பர் 1 டுபாக்கூர் அப்படின்னா, இந்த தாவேகா தற்குறிங்க வந்து நம்பர் 2 டுபாக்கூர். இவனுங்க வந்து இந்த 2வது வார விஜயுடைய சுற்றுப்பயணத்துல ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுத்தனத்த கோல்மாலையே பண்ணியிருக்கிறானுங்க. அதாவது விஜய் அவர்கள் திருவாரூர தாண்டி தான் நாகப்பட்டினத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. ஆனா முதல்ல ஏன் திருவாரூர்ல பேசல? ஏன் நாகப்பட்டினத்துல பேசினாரு அப்படின்னா, திருவாரூர் அப்படிங்கிறது வந்து கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. அங்க ஒரு மிகப்பெரிய கிரவுட காட்டணும். வேற லெவல்ல மாஸ் காட்டணும். ஆளுகிற அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயத்த ஏற்படுத்தணும். ஒரு பெரிய கூட்டத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கானுங்க. முதல்ல நாகப்பட்டினத்தில விஜய் அவர்கள் பேசுறப்ப கூடுகிற கூட்டத்தில
ஒரு 50 விழுக்காடு அங்க கூடுனானுங்கல்ல இந்த விஜயுடைய தாவேகா தற்கூரி தொண்டர்கள். அவனுங்கள அப்படியே கூட்டிட்டு வந்து திருவாரூர்ல வந்து கூட்டத்த காட்டுனானுங்க. அதுதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. எல்லாம் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, நாகப்பட்டினத்தில தனிப்பட்ட முறையில விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு. அதே மாரி திருவாரூர்ல தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடிருச்சு அப்படின்னு. உண்மை என்னன்னா, நாகப்பட்டினத்தில கூடுன கூட்டத்தில பாதி கூட்டம் திருவாரூருக்கு வந்துருச்சு. அதனால தான் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. திருவாரூர் கூட்டத்த பார்த்தீங்கன்னா, நாகை கூட்டத்த விட பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப இவனுங்க திட்டம் போட்டு இவனுங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் கூட்டத்த காட்டுறானுங்க அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில ரூ. 300 காச குடுத்து கூட்டிட்டு வந்து கூட்டம் சேர்த்தானுங்க அப்படிங்கிற அந்த அவதூற நம்மளால பரப்ப முடியாது. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் விஜய்க்கு எதிராக அப்படி ஒரு அவதூற பரப்பக்கூடாது. இதே தாவேகா தற்குறிகளுக்கு கூட்டமே கூடாம ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சிக்கி சின்னாபின்னமாகி செருப்படி வாங்குற நிலைமை வரலாம். வரும். கபார்ன்னு அன்னைக்கு இந்த பெட்டிய தொறந்து பாரு. இந்த பெட்டி உனக்கு கை கொடுக்கும் அப்பா அப்படிங்கிற மாரி, டேய் இன்னைக்கு உங்களுக்கு கூட்டம் கூடுது. விஜய வந்து தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில உங்களுக்கு கூட்டம் குறைஞ்சு, கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா, இன்னைக்கு திமுகவுக்கு என்ன கூட்டம் கூடுதோ, அதே கூட்டம் உங்களுக்கும் கூடுற நிலைமை வரும். அன்னைக்கு ரூ. 300 குடுத்து தான் நீங்க மக்கள கூட்டிட்டு வரக்கூடிய நிலை வரும். அதே மாதிரி ஏன் ரூ. 300 அப்டின்னா, ஏற்கனவே ஊப்பிங்க ரூ. 200 குடுக்குறாங்க. கூட ரூ. 100 சேர்த்து குடுத்தா தானே உங்களுக்கு கூட்டம் வரும். இல்லாட்டி எல்லாம் ஊப்பிகள் பக்கம் போயிடும்ல. அதனால ரூ. 300 குடுத்து நீங்க கூட்டம் கூட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட கருத்தியலோ, கோட்பாடோ, தத்துவமோ ஒரு கண்றாவியும் கிடையாது. வெறும் திரை கவர்ச்சி அப்படிங்கிற ஒண்ணுக்காக மட்டும் தான், விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் உங்களுக்கு கூட்டம் வருதுன்றது தான் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ ஃபேக்கு அப்படின்றதுக்காக தாவேகால இருக்கிறவன் எல்லாம் யோக்கியம். அவனுங்க வந்து காசு குடுக்காம தான் கூட்டத்த கூட்டுறானுங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா, நீங்க காச வாங்கிக்கிட்டு தான் நிர்வாகிகளையே போட்டிருக்கீங்க. அப்ப அவன் காச குடுத்து தான் கேவலமான காரியங்கள்ல அவன் வரக்கூடிய காலங்கள்ல ஈடுபடுவாங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபேக்கா இருக்கலாம். நாளைக்கு இதே மாரி குவார்ட்டரு, கோழி பிரியாணி, அது இதுன்னு குடுத்து கூட்டத்த கூட்டிட்டு வரக்கூடிய காணொளிகள், எலக்ஷன் டைம்ல உங்கள காரி துப்புவதற்கான ஆயுதங்களாக எங்கள் போன்ற ஆட்கள் கையில் கிடைக்கும் என்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. என்ன இருந்தாலும் இந்த காணொளிய பயன்படுத்தி நம்மளும் தாவேகாவினர் மீது அவதூறு கருத்துக்கள பரப்பியிருக்கலாம். இந்த காணொளி உண்மதான். இவனுங்க ரூ. 300 குடுக்குறேன்னு சொல்லிட்டு தாய்மார்கள ஏமாத்தியிருக்கானுங்க. அப்படின்னு சொல்லி நம்மளும் பேசியிருக்கலாம். ஆனா நமக்கு அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அறம்ன்றது இந்த தாவேகா தற்குறிகளுடைய நபர்களுக்கு இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இதே அண்ணன் சீமான் அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அவனுங்க வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அவதூறு பரப்பியிருப்பானுங்க. இதுதான் இந்த தாவேகா தற்குறிகளுக்கும், நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்னு சொல்லி இந்த காணொளிய முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே